தீச்சொல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அதுதான் தாவேக்காவோட வெற்றி. தாவேக்கா வந்து 108 தொகுதி ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு வரலாறே படிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு தீச்சொல் சார்பாக நம்ம வாழ்த்துக்கு. தாவேக்கா வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா தலைவர் விஜய் தான். ஏன்னா எந்த தொகுதியில யார் நிற்கிறாங்கன்னு மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரே ஒரு நபர் தான் தலைவர் விஜய். விஜயை நம்பி தான் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. அவரோட வாக்குறுதிகளும் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனிச்சு ஒரு கட்சி, எந்த ஒரு கட்சி கூட்டணியும் இல்லாமல் 108 இடங்கள் தமிழ்நாட்டில் இது முதல் தடவை வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கூட்டணியில் தான் எல்லா கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையில் வந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மை இழந்திருக்கு. டிவிகே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை இழந்திருக்குன்னு சொல்லலாம். எவ்வளோதான் வந்து ஜெயிச்சாலும் எவ்வளோதான் வந்து முன் வந்திருந்தாலும் 8 இடங்களை வந்து தக்க வச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து 118 இடம் வந்தால் தான் அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கும், அவங்க ஆட்சி அமைக்க முடியுன்றது நிறைய வந்து என்ன வேந்திருக்குன்னா தொங்கு சட்டம், அதாவது தொங்கு சட்ட சபை வந்து அமைகிற ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. தொங்கு சட்ட சபை என்ன அப்படின்னா, போட்டி போடுற கட்சிகளில் யாராவது ஒருத்தவங்க பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டா அவங்க ஆட்சி அமைக்கலாம். அப்படி வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க வாய்ப்பே இல்லாமல் போச்சுன்னா 6 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு அவகாசம் கிடைக்கும். அந்த 6 மாசத்துலயே அவங்க நிரூபிக்க முடியல அப்படின்னா திரும்ப ரீஎலெக்ஷன் ஆரம்பிக்கும். அதாவது திரும்பவும் எலெக்ஷன் ஆரம்பிச்சு திரும்ப யார் வெற்றி பெறுறாங்களோ, யார் பெரும்பான்மை நிரூபிக்கிறாங்களோ அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் தான் நடக்கும். ரெண்டாவதும் அது மாதிரி ஆயிடுச்சு, சேம் இதே மெத்தடில் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவர்னர் ஆட்சி தான் திரும்பவும் நடக்கும். இப்போ வந்து இவர் வந்து பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கிற வரைக்கும், அதாவது மற்ற கட்சிகள்ல இருந்து இப்போ ஜெயிச்சவங்க இவர் கூட இணைஞ்சு இவர் வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சா கண்டிப்பா நாளைக்கு இருக்கிற சூழ்நிலை இவர் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா, அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஆட்சி அமைக்க இவருக்கு வந்து தனிச்சு ஏடிஎம்கேல இருந்தோ இல்ல டிஎம்கேல இருந்தோ ஒரு கண்டிப்பா வந்து ஆட்கள் தேவை. ஏடிஎம்கே எடுத்துட்டீங்கன்னா ஏடிஎம்கே அதிகபட்சமா வந்து 46 இடம் ஜெயிச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள், ஏன்னா ஏடிஎம்கே நேரடியா சேராது, ஆனா கூட்டணி கட்சி சேரலாம். கூட்டணி கட்சி வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கால சேரலாம் அப்படின்னா எந்த கட்சியும் ஏடிஎம்கேல அதிகபட்சமான இடம் நிரூபிக்கல. அதிகபட்சமான இடம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல பாமக தான் 4 இடத்த வந்திருக்காங்க. மற்றபடி வந்து பிஜேபி ஒரு இடமும் அமமுக ஒரு இடமும் தான் வந்திருக்காங்க. இவங்க வந்து 46 இடத்த வந்து தக்க வச்சிருக்க. அதிமுக ஒருவேளை டிவிகேல கூட்டணி வச்சா, ஒருவேளை அதிமுக டிவிகேல கூட்டணி வச்சா வேணா கண்டிப்பா வந்து அடுத்த முதல்வர், அதாவது கூட்டணின்னும் போது ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் ஆரம்பிச்ச ஒரு விஷயம், கூட்டணின்னு ஒரு விஷயம் வந்துடுச்சுனாலே ஆட்சியில பங்கு, அதுக்காக விஜய் சேர்த்துக்குவாரோன்னு அதையும் ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து உள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆட்சியில பங்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். சரி, திமுக வந்து உள்ள வருமானா, திமுக கண்டிப்பா வராது. ஏன்னா எதிரின்னு நிரூபிச்ச ஒரு கட்சி தான் வந்து திமுக. அதாவது எனக்கும் திமுகவுக்கும் தான் சண்டைன்னு சொல்லியிருக்காரு தவிர வேற யாரையும் அவர் வந்து சொல்லலை. அப்படின்னும் போது திமுக கண்டிப்பா வர வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தாலும் அதுல இருக்கிற கூட்டணி கட்சிகள் 14 இடங்கள் வந்திருக்காங்க. கூட்டணி கட்சியில 14 இடத்துல அதிகபட்சமா வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னா 5 இடம் வந்து காங்கிரஸ் வந்திருக்கு. அந்த காங்கிரஸ் 5 இடம் தான் வந்திருக்கு. இப்ப இவருக்கு தேவையானது 11 இடம் தேவைப்படுது. 12 ஆயிடுச்சு. ஏன்னா 12 இடம் வந்து தேவை அப்படின்ற பதில் 108 தொகுதியில வந்து இவர் 2 இடத்துல ஜெயிச்சிருக்காருன்னும் போது ஒரு இடம் அவரு கண்டிப்பா விட்டு கொடுத்துதான் ஆகணும், ரிசைன் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்த வந்து தக்க வைக்கிறதுக்கு வேற ஒரு எலெக்ஷன் நடந்து அடுத்த வந்து ஒரு தலைவர் வந்து அப்புறம் தான் அடுத்த எம்எல்ஏ வந்தால் தான் இவரோட கட்சியில் ஒரு பெரும்பான்மை கிடைக்கும். 108 ஆகும். அப்படிங்கும்போது இப்போ வரைக்கும் வந்து 107 தான் வந்து தாவேக்கா வந்திருக்காங்க. சரி, இப்போ கவர்னர் ஆட்சி நடக்குது அப்படின்னும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, கவர்னர் ஆட்சின்னும் போது இவங்களுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்க வரைக்கும் என்னவோ இப்போ என்ன போகுதோ அதை வந்து அப்படியே தான் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. இந்த அரசு திட்டங்கள் கவர்னர் தான் வந்து முன் எடுக்க முடியும். அவர் வந்து இது இருக்கணும் இல்லை அப்படின்றது கவர்னர் கண்ட்ரோல்ல போய். அதே மாதிரி பாஜக இணைஞ்சா, பாஜக டிவிக்கு இணையமான பாஜக ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க 10 இடத்துல இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அதை வச்சுட்டு டிவிக்காவே வெற்றி பெற வைக்க முடியாது. இப்போ யார் முடிவு எடுக்கணும்? ஏடிஎம்கே முடிவு எடுக்கணும். ஒருவேளை ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் முடிவு எடுத்து திராவிடம் தான் பெருசு, திராவிடம் தான் வெல்லும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அது நடக்குமான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு நடக்காத ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அப்படி அனுப்பிச்சா இன்னொரு அதிசயம், இப்ப நடந்த அதிசயம் மாதிரி அந்த அதிசயம் கூட நடக்கலாம். அதனால நம்ம கண்டிப்பா அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லும் போதுதான் நம்ம செய்யற தவறுகளை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிவிகே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த முதல்வரா
விஜய் வரணுன்றது எத்தனை பேர் விரும்புகிறீங்களோ எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இன்னும் முதல்வர் ஆவாருன்றது உறுதி தான். முதல்வர் ஆகணும்னா அவர் பெரும்பான்மை நிரூபித்து தான் ஆகணும். பெரும்பான்மை நிரூபிக்காத பட்சத்தில் அவர் முதல்வர் ஆவார்னா திரும்பவும் நான் சொல்றது ஒரே ஒரு கேள்விக்குறி தான். அதிமுகவும் திமுகவும் கண்டிப்பா ஒண்ணு சேர மாட்டாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா திராவிடம்ன்ற ஒரு வார்த்தை வரும்போது, திராவிடம் வெல்லும் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும்போது இவங்க 2 பேரும் கூட்டணி அமைக்க வச்சா அதுவும் வரலாறு காணாத விஷயமா கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அது இல்லாம தலைவர், அதாவது தாவேக தலைவர் மிகப்பெரிய ஒரு இன்னல்களை சந்திச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. மீண்டும் எலெக்ஷன் நடந்தா யார் வருவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா மீண்டும் எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னும் போது தாவேக தலைவரும் வெற்றி பெறலாம். ஏன்னா இப்போ வரலாறு காணாத வெற்றின்னும் போது அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே ஜெயிக்குமானா டிஎம்கேவும் இப்போ டாப்ல தான் இருந்திருக்காங்க. எல்லாருமே என்ன நினைச்சு ஓட்டு போட்டுப்பாங்கன்னா, குழந்தைங்க, என் பையன் கேட்குறான், தம்பி கேட்குறான், மச்சான் கேட்குறான் அப்படின்ற ஒரு கோட்பாடுல தான் பார்த்தீங்கன்னா அதிக பேர் ஓட்டு போடுங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சிகளுக்கு சில மக்களுக்கு அதிருப்தி காரணமாக தான் அதிகமாக ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா டிஎம்கே செய்யலையான்னு கேட்டால் டிஎம்கே நல்லா தான் செஞ்சுருக்காங்க. அவங்க சொல்லும் போது நிறைய விஷயங்களை சொல்லி தான் கேட்டிருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம், எங்களுக்கு வாக்களிங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. தவிர அவங்க எதுவுமே செய்யலன்றது முன்வைக்கல. அவங்க செஞ்சதை முன் வச்சு தான் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை ஃபைட் பண்ணியிருக்காங்க. அவங்க திரும்ப வெற்றி 2வது எலெக்ஷன் வந்தால் வெற்றி பெறுவாங்களா இல்லையான்றதும் அதுவும் மக்கள் கையில் தான் இருக்கு. ஆனால் தாவேகா ஆட்சி அமைக்கிறது ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்குது. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வெளியே வந்தாங்க. யாருமே உண்மையாலுமே நீங்கள் கூட இப்போ இங்கே வீடியோ பார்க்குற நீங்கள் கூட டிவிக்கே வருமானது கண்டிப்பாக கேள்விக்குறியாக தான் இருப்பீங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சந்தேகமாக தான் இருந்திருக்கும். டிவிக்கு வரும்ன்றது யாருக்குமே நம்பிக்கை இருந்திருக்காது. அதுவும் இந்த அளவுக்கு வரும்ன்றது உண்மையாலுமே யாருமே கணிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 2 பேர் கணிச்சாங்க. ஆக்சஸ் பை இந்தியாவும் இன்னொருத்தர் போலீஸ்காரர் ஒருத்தர் ரவி அருமையாக கணிச்சிருந்தாங்க. அவங்களோட கணிப்பு தான் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே சோஷியல் மீடியாவில் பேசப்படுது. நிறைய இன்னல்களை தாண்டி தாவேகா வெற்றி பெற்றிருந்தாலும் முதல்வர் சீட்டில் என்னைக்கு உட்கார போறாரு அப்படின்றது தான் நிறைய பேரோட. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தாவேகா தலைவர் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு, அவர் நிறைவேற்றுவாரா இல்லையான்றது நம்ம பேச போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் எங்களை மேன்மேலும் கொடுக்கு. நீங்கள் பணம் காசு கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் பண்ண போகிற ஒரு லைக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் உங்களுக்கு மேலும் நிறைய விஷயங்களை கொண்டு தரதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள். நான் போடுற விஷயம் உங்களுக்கு உடனுக்குடனே, நான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அரசியலை விட கிரைமு, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது லோன் சர்வீஸ்ல இருந்து பொழுதுபோக்கு, லோன் வசதி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான அரசு சலுகைகள், மக்களுக்கான அரசு சலுகைகள், என்னென்ன அரசு சலுகைகள் இருக்கு, அந்த சலுகைகளை எப்படி வாங்கலாம் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம். உங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா அதை எப்படி க்ரோ பண்ணுறது கூட நம்ம சேனலில் சொல்ல போகிறோம். நீங்கள் எதில் ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற நான் கண்டென்ட் போடலான் இருக்கேன். இப்போ எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி, வணக்கம்.